ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். போன மாதத்தில் கூட அங்கிள் மூலிமா ஆண்டவர் கொடுத்த வார்த்தை வந்து, உனக்கு திறந்த வாசலை வைக்கிறேன், அதை ஒருவனும் அடைப்பதில்லைன்னு சொல்லியிருந்தார். நாங்கள் கூட நிறைய கடனில் கொஞ்சம் மாட்டிகிட்டு இருந்தோம். கர்த்தர் போன மாதத்துலேயே எல்லா கடனையும் வந்து அடைக்க செய்தார். அங்கிள் மூலிமா பேசின அங்கிளுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் எல்லா கடனையும் அடைக்க செய்தார். அவருக்கு கோடான கூட நன்றிகளை செலுத்துகிறேன். எனக்கு வந்து வீடு வாங்கணும்னு ஒரு ஆசை. எங்கள் வீட்டுக்கார் வந்து இறந்துட்டார் 4 வருஷத்துக்கு முன்னாடி. அவர் ஆர்பாரில் வேலை செஞ்சுருந்தார். அந்த காசு கொஞ்சம் வந்தது. வந்த உடனே அதில் பார்த்தா 9.5 லட்சம் மட்டும்தான் இருந்தது. ஆனால் நான் வீடு வாங்கினா அந்த வீடு வந்து 40 லட்ச ரூபா சொன்னாங்க. நான் எப்படி ஆண்டவரை வாங்க முடியும்? இந்த காசு வந்து 9,50,000 தான் நான் வச்சுன்னுக்கிறேன். 40 லட்ச ரூபாய் என்னாலலாம் வாங்க முடியாது ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஐயா கிட்ட வரும்போதெல்லாம் நான் ஜெபிப்பேன், அந்த ப்ரேயர் பண்ணின்னு போவேன். 3 மாதம் 4 மாதம் அப்படியே ப்ரேயர் பண்ணே போனேன். அப்புறமா வந்து லோனு வாங்கினேன். லோனு வாங்கி மேற்கொண்டு இருந்த காசெல்லாம் போட்டு நான் இடத்துக்கு காசு கொடுத்துட்டேன். ஆனால் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது அவருக்கு 6 லட்ச ரூபாய் நான் பேலன்ஸ் கொடுக்கணும். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சேன், ஆண்டவரே அவர் மொத்தமாக 6 லட்ச ரூபாய் இப்போ கேட்குறாரு, நான் எங்கே போகுது ஆண்டவரே? 2 லட்ச ரூபாய் கொடுத்தா வானான்னு சொல்கிறேன்னா, சரி ரிஜிஸ்ட்ரேஷன் அப்புறமா முடிச்சிக்கலான்னு சொல்லிவிட்டு நான் கம்முன்னு இருந்துட்டேன். அப்புறம் பார்த்தா வீட்டுக்கு போய் ஒரு 1/2 ஹவர் பார்த்தா என் செல்லில் 4 லட்ச ரூபாய் விழுந்துருந்தது. ஆண்டவர் நம்மளுக்கு அற்புதம் செஞ்சிட்டாருன்னு சொல்லி 6 லட்ச ரூபாய் எடுத்துன்னு போய் அவர்கிட்ட கொடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டேன். அது ஆனால் ஐயா கிட்ட வரும்போதெல்லாம் நான் ஜெபிப்பேன் அந்த வீட்டுக்கோசரம். அந்த வீடு வாங்கினேன், ஏன்னா நீ வாங்குவ, கண்டிப்பாக வாங்குவேன்னு சொல்லுவார். அது மட்டும் இல்லை, அப்புறமா வந்து எங்கள் பொண்ணுக்கு வந்து கையில் வந்து எலும்பு மாதிரி வந்துருந்துச்சு கொஞ்சம். அதுவும் ஐயா கிட்ட வந்து ஜெபிச்சு எண்ணெய் வச்சுன்னு போவேன். டாக்டர்கிட்ட போய் காட்டும்போது அவங்க என்ன சொன்னாங்க, +2 படிக்கிறா, இப்போ படித்து முடித்தோடனே அவளுக்கு ஆப்ரேஷன் பண்ணலாமான்னு சொன்னாங்க. ஆனால் நான் ஐயா கிட்ட சொல்லினே இருப்பேன், ஐயா இந்த கையில் இருக்குது அது எப்படியாச்சும் மாறினேன். ஏன்னா ஐயா ஜெபிச்சு அனுப்புவார். மாதம் நாங்கள் 1 மாதம் கூட விட மாட்டோம். 3 வருஷமாக வந்துன்னுக்கிறேன். அப்புறமா பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக அது மறைஞ்சிடுச்சு. ஆனால் ஆண்டவர் 2 அற்புதம் செஞ்சார் எனக்கு. ஆண்டவர் நாமத்துக்கு கொடி நன்றி. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதர்மை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தை சொல்லி ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு பரலோகத்திலிருந்து நீர் கொண்டு வந்திருக்கிற இறை செய்தியின் மன்னா என்ன? தேவ சமூகத்திலே ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கொடுத்த வசனம் சங்கீதம் 9:10 சொல்லுகிறது, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருக்கிறார்கள். கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆண்டவரே என்னை கைவிடாதீங்கன்னு நீங்கள் கேட்கலாம், கூப்பிடலாம், எல்லாம் சரி. ஆனால் அதே நேரத்தில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும், ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இன்றைக்கு ஜெப வாழ்க்கை குறைந்து போன நிலைமையிலே இருக்கிறீர்கள். ஆரம்ப நாட்களில் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஜெபித்த பிள்ளைகள் இப்பொழுது 2 நிமிஷம் கூட உங்களுக்கு ஜெபிக்க முடியவில்லை. ஆசீர்வாதம் இல்லாத நேரத்திலே கஷ்டப்படும் பொழுது பல மணி நேரம் உபவாசம் இருந்து அழுது ஜெபித்தீர்கள். ஆண்டவர் கேட்டு உங்களை ஆசீர்வதித்ததுக்கு பிறகு இப்போ ஜெபிக்க உங்களுக்கு நேரம் இல்லை. அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு முதன்மையாய் விட்டது. ஆசீர்வாதத்தை கொடுத்த ஆண்டவர் பின்னிலையில் நிறுத்தப்பட்டு விட்டார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நிலைமைக்கு இன்றைக்கி நீங்கள் முடிவை கொண்டு வரணும். இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் நீங்கள் காலையில் எழும்பின உடனே வேதம் சொல்லுகிறது, அதிகாலையிலே என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்களாம். காலையில் எழும்பின உடனே சிலர் சொல்லுவாங்க, இன்னைக்கு யார் முகத்தில் முழிச்சனோ தெரியல, இந்த பிரச்சனையெல்லாம் வேணுன்னே வீடு தேடி வருது, வம்பெல்லாம் வீடு தேடி வருது அப்படின்னு சொல்லுவாங்க. யார் முகத்தில் முழிச்சனோ தெரியலேன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஆண்டவருடைய முகத்தில் முழிக்கணும். அப்படின்னு அதிகாலையில் ஆண்டவரை தேடி ஆண்டவருடைய சமூகத்திலே ஒவ்வொரு நாளையும் நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை அன்றைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் உடைக்கப்படும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகளை எல்லாம் ஆண்டவர் அறுத்து போடுவார். அதிகாலையிலே தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள்.
இன்னைக்கு காலையில் எழும்பின உடனே ஆண்டவரை தேடுறான்னா இவன் படுத்து கிடந்துட்டு அப்படி தடவான். என்ன தடவான்? மொபைல் எங்கே கிடக்குதுன்னு தடவான். அதுதான் இன்னைக்கு நிறைய பேருக்கு தெய்வம் மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள். இந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்றார், ஆண்டவரை தேடி அண்டி பிடித்து கொள்ளுகிற பிள்ளைகள் தான் இனி வருகிற நாட்களிலே பாதுகாக்கப்பட முடியும், அவர்கள் இந்த பூமியிலே நிலைநிறுத்தப்பட முடியும் என்பதை ஆண்டவருடைய ஸ்தானாதிபதியாக நின்று இந்த பலிபீடத்திலிருந்து நான் சொல்லுகிறேன். கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளை அவர் கைவிடுவதில்லை. அப்படின்னா இன்னைக்கு பிறகு நம்ம பேட்டர்ன் எல்லாம் மாற்றிடணும். நைட்டே மொபைலில் பெட்டு பக்கத்தில் வைக்கிறது எல்லாத்தையும் இன்றைக்கி முடிவுக்கு கொண்டு வந்து ஆஃப் பண்ணி போட்டுருங்க, இல்லை சைலண்ட் போட்டு அட்லீஸ்ட்டு தூங்குகிற நேரத்துலையாவது கொஞ்சம் நிம்மதியாக தூங்குங்க. மூளைக்கு ரெஸ்ட் கொடுக்கறதுக்காக வேண்டி தான் ஆண்டவர் இந்த தூக்கன்னு ஒன்றை கொண்டு வந்து வச்சிருக்கிறார். மூளை 24 மணி நேரம் செயல்பட்டுருச்சுன்னா கொஞ்ச நாள் அவன் பைத்தியக்காரனாக மாறி விடுவான். தூக்கம் வராதவங்க பேசுகிறதை நான் கவனித்திருக்கிறேன். நைட்டு தூங்கினா தூக்கம் வரலையா, இப்படியே போயாச்சுன்னா எனக்கு பைத்தியம் பிடிச்சிருமோன்னு பயமாக இருக்குது. பிரெயின் தூங்கலைன்னா பைத்தியம் பிடிச்சிரும். அதுக்காக தான் ஆண்டவர் இந்த தூக்கம் என்கிற ஒரு கான்செப்ட் அழகாக வச்சிருக்கிறார். அதுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணும். அடுத்த நாள் காலையிலேருந்து அது செயல்படணுன்னாச்சுன்னா அதுக்கு ராத்திரி ரெஸ்ட்டு கொடுக்கணும். ராத்திரியும் அதுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கறதில்ல, அதை ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ணி காலையில் பார்த்தாச்சுன்னா கண்ணெல்லாம் வெளியே வந்து ஒரு சைஸாக உட்கார்ந்துருப்பான். அவன் வேலை செய்கிற இடத்துல க்ரியேட்டிவாக யோசித்து வேலை செய்ய முடியாது. நல்லபடியாக அவனுடைய பிரெயின் அதில் ஒர்க் ஆகாது. ஏன்னா நைட்டெல்லாம் வந்து அவன் தூங்கலை. நைட்டு தூங்கி இருந்தாச்சுன்னா தானே அவன் ஆக்கப்பூர்வமாக எதையாவது செய்ய முடியும். எனவே இன்றைக்கு காலையில் எழும்பினவுடன் ஆண்டவரை தேடுகிற பழக்கத்தை தேவனுடைய பிள்ளைகள் வைத்து கொள்ள வேண்டும். எசேக்கியா ராஜாவை குறித்து அவனுடைய சக்சஸை குறித்து வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை நன்றாக கவனியுங்கள். எசேக்கியா ராஜா ஆண்டவரை விட்டு பின் வாங்காமல் ஆண்டவரை சார்ந்து அவருடைய கற்பனைகளின்படி வாழ்ந்தபடியினால் அவன் போகிற இடத்திலெல்லாம் ஆண்டவர் அவனோடு இருந்து அவனை பாதுகாத்து அவன் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்தையும் அவனுக்கு அனுகூலமாக்கி கொடுத்தாராம். அந்த அனுகூலம் என்கிற தமிழ் வேதாகமத்தின் வார்த்தைக்கு ஆங்கில வேதாகமத்தை பார்த்தீங்கன்னா சக்சஸ் என்று போடப்பட்டிருக்கிறது. அவன் போகிற இடத்துல எல்லாம் அவனுக்கு சக்ஸஸ் ஆனதுக்கு காரணம் என்னன்னா அவன் பின்மாற்றத்திற்கு போகவில்லை, ஆண்டவரை விட்டு பின் வாங்காமல். நோ பேக் ஸ்லைடிங். ஆண்டவரை சார்ந்து நடந்தானா. அதிகாலையில் நீங்கள் எழும்பி ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து, ஆண்டவரே நான் உம்மை சார்ந்து வாழ ஆசைப்படுகிறேன், நான் எங்கே போனாலும் நீர் என் கூட வாங்கன்னு சொல்லி நீங்கள் கூட்டுட்டு போய் பாருங்க, ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. வேதத்திலே அன்னாள் என்கிற பெண்மணியை குறித்து நீங்கள் வாசித்திருக்கிறீர்கள். அவருடைய வாழ்க்கையிலே ஒரு ஏமாற்றம். பல வருஷமாக அவளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. எல்லாரும் அவளுடைய இருதயத்தை சுக்கு நூறாக போட்டு உடைத்து போட்ட சூழ்நிலை. குறிப்பாக அவருடைய சகோதரியாகிய பெனின்னாள் இவளை மனமடிவடையும்படி பேசுவாளாம். அப்படின்னா மனசு வேதனைப்படும்படி குத்தி குத்தி பேசுவாங்களாம். அதெல்லாம் நமக்கு சர்வசாதாரணமாக கை வந்த கலை. அடுத்தவங்களை குத்தி பேசுகிறது, அடுத்தவங்களை வேதனைப்படுத்துறது, இன்றைக்கி நிறைய பேர் அதுக்கு எங்கேருந்து தான் ட்ரைனிங் எடுத்தாங்கன்னு தெரியாது. அப்படியே வாழைப்பழத்தில் ஊசி இறக்குற மாதிரி விடுவாங்க பாருங்க, அப்படி பவர்ஃபுல்லாக இருக்கும் அவளுடைய வார்த்தைகள். அதே போல தான் அன்னாளுடைய சகோதரியாகிய பெனின்னாளுடைய வார்த்தைகள் இருதயத்தை உடைத்து போட்டது. மன மடிவடைந்து என்று சொல்லப்படுறது. மன மடிவு அப்படின்னு சொல்றது மனசை உடைக்கிற மாதிரி சில காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில நடந்தது, பேசினது. ஆனால் அவருடைய புருஷன் ரொம்ப நல்ல மனுஷன். அவர் சொல்கிறான், நான் ஒரு பிள்ளை உனக்கு 10 பிள்ளைக்கு சமம் என்று எவ்வளவோ ஆறுதல் படுத்தினாலும் அவள் ஆறுதல் படலை. அவள் என்ன யோசித்திருப்பா தெரியுமா? அவளுக்கு குழந்தை இருக்குது, எனக்கு குழந்தை இல்லைன்னு தானே என்னை நீ இப்படியெல்லாம் சீண்டி பார்க்குற, எனக்கு ஆசீர்வாதமான ஒரு சந்ததி இல்லைன்னு தானே என்னை இவ்வளவு கேவலமாக நீ பேசுகிற என்று சொல்லி பல நாட்கள் அவள் சாப்பிடாமல் இருந்தாள். ஒருவேளை ஏதோ ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காததினாலே, பெண்டிங்கில் இருக்கிறதுனால நீங்களும் பல நாட்களாக சாப்பிடாமல் அழுது கொண்டு இன்றைக்கு இருக்கலாம், வேதனையோடு இருக்கலாம். அந்நாளுடைய நிலைமையில நீ இருக்கலாம். நான் ரொம்ப வருஷம் அதுக்காக பிரயாசப்பட்டேன், நான் மனசு கஷ்டத்தோடு இருக்கிறேன், ஆனால் உலகத்தாருக்கு அது கூட தெரியாம அதை விட வேதனைப்படுத்துகிறாங்களே என் இருதயத்தை என்று சொல்லி மனவேதனையோடு இருக்கலாம். அன்றைக்கு அன்னாள் ஒரு நாள் ஒரு தீர்மானம் எடுத்தாள், இதுக்கெல்லாம் முடிவு கட்டுகிறது ஆண்டவர் ஒருவராகத்தான் இருக்க முடியும், என்னுடைய இந்த அவமானத்தை அவர் ஒருவர் தான் மாற்ற முடியும். எனவே நான் நேரடியாக ஆண்டவரிடத்திலே போகிறேன்.
அவள் ஒரு செல்வ சீமாட்டியா இருந்தாள். அவளுக்கு எவ்வளவு ட்ரீட்மெண்ட் அவங்க புருஷன் பார்த்துருப்பாருன்னு நீங்கள் யோசித்து பாருங்க. எல்லாவற்றையும் வேதத்திலே நாம் வாசிக்க முடியாது, கொடுக்கவும் முடியாது, உலகம் கொள்ளாது. ஆனால் அந்த காரியங்களை நீங்கள் வாசித்து தியானிக்கும் பொழுது அவர்கள் நிறைய முயற்சி எடுத்திருக்கணும். அதெல்லாம் ஃபெயிலியர் ஆகி மருத்துவர்களால் அவர் கைவிடப்பட்ட நிலைமையில தான் இருந்திருக்கணும். கடைசியாக ஒரு நாள் ஒரு தீர்மானம் எடுத்தாள், நான் இன்றைக்கு கர்த்தருடைய தேவாலயத்திலே ஆண்டவரை தேடி போகிறேன், கர்த்தரை தேடி போகிறேன், அவருடைய மனதில் இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் அவருடைய பாதப்படியில் இறக்கி வைக்கிறேன்னு சொல்லி டிப்ரெஷனில் தான் அவள் வந்தா. நம்ம பாஷையில் சொன்னால் அது எப்படி பிரதர் சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, வேதத்தில் உள்ள வசனங்களே அடுத்து ஒன்றொன்றாக நான் சொல்கிறேன். அந்த டிப்ரெஷன் எதனால் வந்துச்சு? அவளுக்கு ஆசீர்வாதமான ஒரு பிள்ளை இல்லை. எல்லாரும் இவளை அடிமைத்தனமாக கீழ்த்தரமாக பேசி கொண்டிருக்கிறார்கள். அவள் தீர்மானம் எடுத்தாள், இதுக்கு மேலே நான் ஒரு நாள் கூட வெயிட் பண்ண மாட்டேன், என் ஆண்டவரை தேடி போகிறேன். நேரடியாக தேவாலயத்திலே வந்து விழுந்தாள். வந்து அமர்ந்து அவள் என்ன செய்கிறான்னு அவளுக்கே தெரியலை. அவருடைய உதடுகள் மாத்திரம் அசைந்ததாம், வார்த்தைகள் வெளியே வரவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தேவாலயத்தினுடைய ஊழியக்காரனாகி ஏலி அதை கவனித்து கொண்டிருக்கிறான். பேசுனா ஜெபம் பண்ணி உட்காந்துட்டு எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, வந்து முட்டி போட்டு ஜெபம் பண்ணுவாங்க, இல்லைன்னா கைகளை நீட்டி ஜெபம் பண்ணுவாங்க, இல்லை கை கூப்பி ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் இவன் வந்து உட்கார்ந்துட்டு அவருடைய செய்கைகள் வித்தியாசமாக இருந்தது. அந்த செய்கைகள் வித்தியாசமாக இருந்ததற்கு காரணம் என்ன? அவன் மன மடிவடைந்து டிப்ரெஷனில் என்ன செய்கிறேன்னே தெரியாமல் உட்கார்ந்துட்டு செய்துட்டு இருக்கிறான். வேதம் சொல்லுகிற அவருடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, வார்த்தைகள் வெளியே வரவில்லை, கண்ணீர் மட்டும் வந்து கொண்டே இருக்கிறது. ஏலி கேட்கிறான், என்னம்மா மதுபானம் ஏதாவது குடிச்சிட்டு சர்ச்சுக்குள்ளே வந்துட்டியா? உன் செய்கையெல்லாம் வித்தியாசமாக இருக்கிறது. அவள் சொல்லுகிறார், அப்படி அல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ. அப்படின்னா மன அழுத்தம் உள்ள ஸ்திரீ என்று அர்த்தம். மன அழுத்தம், டிப்ரெஷனில் வந்திருக்கிற என் மனசில் இருக்கிறதெல்லாம் ஆண்டவரிடத்தில் நான் ஊற்றி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னாள். எப்போவுமே டிப்ரெஷனில் இருக்கிறவங்களுக்கு வார்த்தை அதிகமாக வராது, யாரை பார்த்தாலும் அமைதியாக இருப்பாங்களே தவிர பேச மாட்டாங்க. அதுதான் அன்றைக்கு அன்னாளுடைய நிலைமை. காரணம் என்ன? அந்த ஆசீர்வாத கேடு. அவள் தன்னுடைய மனதில் இருக்கிறது எல்லாவற்றையும் தேவ சமூகத்திலே ஊற்றினாள். அவள் சொன்னாள், என் மனதில் இருக்கிற எல்லா காரியத்தையும், என் இருதயத்தையே ஆண்டவரிடத்தில் ஊற்றி விட்டேன் என்று சொல்லுகிறாள். அப்படின்னா என் இருதயத்தில் இருக்கிற கஷ்டத்தை எல்லாம் ஆண்டவரிடத்தில் வந்து கொட்டி தீர்த்துட்டேன்னு சொல்றா. இன்றைக்கு ஒருவேளை நீங்களும் அன்னாளை போல உங்க மனசுல இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் ஆண்டவரிடத்தில் கொட்டி தீர்ப்பதற்காக நீங்கள் இன்றைக்கு இருக்கலாம். அவ எல்லாம் கொட்டி தீர்த்திட்டு எழும்பி போய் சாப்பிட்டாளாம். அதுவரைக்கும் பல நாள் சாப்பிடாதவள் அதன் பிறகு போய் சாப்பிட்டாளாம். காரணம் என்ன? அவள் ஆண்டவரை தேடி வரும் பொழுது அவளுக்கு ஆண்டவரிடத்திலிருந்து கண்டிப்பாக ஒரு நிச்சயமான வாக்குறுதி கிடைச்சிருக்கணும். அந்த வாக்குறுதியை நம்பி, ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை நம்பி, அந்த சமாதானத்தை அவள் நம்பி போய் சாப்பிட்டா. இறக்கி வைக்க வேண்டியவரிடத்தில் என் பாரத்தை இறக்கி வச்சுட்டேன், இனி யாரிடத்திலேயும் நான் தலைகுனிவு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்பிக்கையோடு போய் சாப்பிட்டாளாம். வேதம் சொல்லுகிறது, சில நாள் சென்றபோது அன்னாள் கர்ப்பவதி ஆனாளாம். சில மாதங்கள் கழித்தல்ல, சில வாரங்கள் கழித்தல்ல, வருஷங்கள் கழித்தல்ல, சில நாள் சென்றபோது. இப்பொழுதும் ஆண்டவருடைய ஸ்தானாதிபதியாக தேவனுடைய பலிபீடத்திலிருந்து நான் சொல்லுகிறேன், இனி உனக்கு ஆசீர்வாதமும் நீ எதிர்பார்த்து வந்திருக்கிற அற்புதமும் வருஷ கணக்கில் இனி தள்ளுவதில்லை. சில நாட்களுக்குள்ளே கர்த்தர் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். எந்த காரியத்திற்காக நீ கண்ணீரோடு அழுது கொண்டு வந்தாயோ அந்த காரியத்திலே சில நாட்களுக்குள்ளே உனக்கு ஒரு அற்புதம் நடக்கும். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே உன் இருதயத்தில் இருக்கிற எல்லா கஷ்டத்தை இறக்கி வச்சுட்டு போங்க, தேவ மகிமையை பார்ப்பீங்க. அடுத்த அதே தேவாலயத்துக்கு வர்றா. இப்ப என்ன தெரியுமா சொல்றா? என் இருதயம் கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்திருக்கிறது. முந்தின முறை ஆண்டவரை தேடி வரும் பொழுது அவர் சொல்றா, என் இருதயத்தை ஆண்டவரிடத்திலே ஊற்றிவிட்டேன், நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ. இப்ப மனக்லேசம் எல்லாம் போயிடுச்சு. இப்ப என்ன சொல்றா? என் ஆத்துமா கர்த்தருக்குள்ளே களி கூறுகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், அவள் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் சொன்னதை சொன்னபடி செய்கிறவர், இஸ்ரவேலின் ஜெயபலம் ஆனவர், சொன்னதை சொன்னபடி செய்கிறவர். உங்களுக்கு செய்வார். நீங்கள் ஆண்டவரை தேடணும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் சரி,
ஆண்டவரை தேடினீங்கன்னா அவர் உங்களுக்கு தென்படுவார். அவரை விட்டுட்டீங்கன்னா அவர் என்றென்றைக்கு முன்னே விட்டு விடுவார் என்று தாவீது தன் அனுபவத்தை தன் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கிறார். சாலமோனை பார்த்து, மகனே சாலமோனே, நீ அவரை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார். ஆண்டவருடைய பார்வையில் பட்டுட்டீங்கன்னா உங்கள் பிரச்சனைகளுக்கு முடிவு வரும். காலையில் எழும்பி ஆண்டவர் முகத்தை பாருங்க. ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், அருமையான சாட்சிகளையும் பார்த்தீர்கள். எல்லாருடைய இருதயத்தில் ஒரு கேள்வி, எனக்கு என்னைக்கு பிரதர் இப்படி ஒரு அற்புதம் நடக்கும்? ஏன் அது ஆண்டவர் என்னைக்கு செய்யலாம் இல்லை? விசுவாசத்தோடு அப்படியே முழங்கால்களை தாழ்த்துங்கள், கண்களை மூடி நாம் தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. நீர் நல்லவர், பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறோம். ஒரு சின்ன காரியம் கூட என்னுடைய வாழ்க்கையில் நடக்கலேன்னு அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவர் இன்றைக்கு இந்த நிமிஷத்தில் என் பிள்ளைகளுடைய இருதயமாகிய சிங்காசனத்தில் எழுந்தருள்வீராக. என் பிள்ளைகள் இன்றைக்கு உம்மை சுமந்து கொண்டு முழந்தாள் படியிட்டு ஜெபித்து எழும்பும் பொழுது பிள்ளைகளுக்கான நல்ல காரியங்களுக்கான தேவதூதர்கள் வருவார்களாக, பணிவிடை நாவிகள் வருவார்களாக, எலியேசர்கள் வருவார்களாக, கேப்ரியல் தூதியன் வருவானாக. நற்செய்திகள் வரட்டும். இன்றைக்கு இந்த ஜெபம் முடித்து அவர்கள் எழும்பி கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது, அவங்க மெயிலை ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது, மொபைலை ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது, நீண்ட நாட்கள் இவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த நற்செய்திகளின் பிள்ளைகளுக்கு வரட்டும் சாமி. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நல்ல காரியங்களை உங்களுக்கு கொடுக்க உங்கள் மேல் நினைவாய் வந்திருக்கிறேன். அவைகள் தீமைக்கு ஏதுவாய் அல்ல, நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். நன்மைக்கு ஏதுவான நற்செய்திகளும் வரும் என்று கர்த்தர் சொல்லி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதற்கு ஸ்தோத்திரம். எனக்கு எப்பொழுது மாறுதல் உண்டாகும் என்று யோபு காத்து கொண்டிருந்தது போல உபத்திரவத்தின் முடிவு நாளுக்காக காத்து கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு இனியும் கால தாமதம் இல்லாமல் என் பிள்ளைகளுடைய உபத்திரவங்களுக்கு முடிவை கொண்டு வாரும். உபத்திரவத்தின் முடிவு வரும் பொழுது யோபுவுக்கு இரட்டிப்பான நன்மையை கொடுத்த ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கும் இரட்டிப்பான நன்மைகளை கொடுத்து இவர்களை கனம் பண்ணுவீராக. இவர்கள் தரித்திரம் மறைவதாக, கடன் பிரச்சனைகள் மறைவதாக, நிந்தைகள் மறைவதாக, அவமானங்கள் மறைவதாக, கோர்ட்டு கேஸுக்கு இன்றைக்கு ஒரு முடிவு வருவதாக. நீண்ட நாட்களாய் இருதயத்தில் ஏங்கி கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுடைய உணர்வுகளையும் அவருடைய மன விருப்பங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர். வேதம் சொல்கிற இந்த வார்த்தையின்படி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சி ஆயிரு, அவரின் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் உனக்கு அருள் செய்வார் என்ற வார்த்தையின்படி இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் என் பிள்ளைகளுக்கு நிறைவேற்றித்தார். நிறைஞ்ச மனசில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454547999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.